நாம வேதாகமத்துல நிறைய மலைகளை நாம பார்த்திருக்கிறோம். மலைகள் எத்தனை பேர் தெரியும்? மலைகள்னா என்னது எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன மலையை பார்த்திருக்கோன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? வேதாகமத்துல முக்கியமான மலைகள் என்னென்ன மலைகள் எல்லாம் இருக்குது யாருக்கா தெரியுமா? சிவன் மலை, சீனாய் மலை, ஓரேப்பு மலை, ஒலிவ மலை, வேற என்ன மலை? வேற என்ன மலை? கண்மலை. கண்மலைன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குதா? சரி, வேற என்ன மலை? கர்மேல் மலை, கொல்கத்தா மலை, சீனாய் மலை, இப்படி நிறைய மலைகளை நாம வேதாகமத்துல பாக்குறோம். எனக்கு தெரிந்து ஒரு ஆராய்ச்சி செய்தல கிட்டத்தட்ட 31 மலைகள் வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை மலைகள்? 31 மலைகள் சொல்லப்பட்டு இருக்கு. அது இன்னைக்கு சகோதரி பிரியா சொன்னது மாதிரி ஒரு மலையை பத்தி பார்க்க போறோம். என்ன மலை அது? கண்மலை. கண்மலை அப்படின்னு ஒரு மலையை பத்தி பார்க்க போறோம். அந்த மலையில என்ன அப்படி ஒரு பெரிய விசேஷம்? அந்த மலை எங்க இருக்குது? அந்த மலையை பத்தி வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்குதா இல்லையா? அந்த மலை யாருக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டு இருக்கிறது? இதைதான் நாம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நாம வாசிக்க போகிறோம். கண்மலை அப்படின்னு எங்க இருக்குது அப்படின்னா சங்கீதம் 71வது சங்கீதம் 3வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை வேதம் வாசிக்கிறவங்க நீங்க உங்க கையில இருக்கிற இந்த மைக் மூலமா நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீரே என் கண்மலையோ கோட்டயமாய் இருக்கிறீர் என்று அங்க சொல்லப்பட்டு சங்கீதக்காரர் சொல்றாரு தாவீது, நீரே என் கண்மலையோ கோட்டையும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த நீரே என் கண்மலை அப்படின்னு சொன்னா யார் அந்த நீர்? நீர்னா அது யாரோ ஒருவரை பத்தி அவன் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? நீரே என் கண்மலையும் கோட்டையமாய் இருக்கிறீர். சும்மா ஒரு மொட்டைய நீரே அப்படின்னா யார் அந்த நீர்? யாராவது ஒருவரை குறிக்கிறது. அந்த யார் அந்த ஒருவர்? அதை நம்ம எங்க போய் பார்க்க போறோம்? வேதாகமத்துலதான் நாம பார்க்கணும். எங்க பார்க்க போறோம்னு சொன்னா 1 கொரிந்தியர், வேகமா எழுத பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம்னா, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் அந்த கண்மலை? கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த கண்மலை வேதம் என்ன செய்யுதுன்னா பல பெயர்களை வைத்து அழைக்கிறது. என்னெல்லாம் பெயர் வைத்து அந்த கண்மலையை அழைக்கிறாங்க அப்படி சொன்னா, இப்ப நமக்கு சாதாரணமா வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு உண்மையான ஒரு பெயர் நம்ம வச்சிருப்போம். ஞானஸ்தானம் கொடுத்தோ இல்ல பிரதிஷ்டை பண்ணியோ நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை வைத்திருப்போம். ஆனா அத்தை ஒரு பெயர் கூப்பிடுவாங்க, மாமா ஒரு பெயர் செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவாங்க, அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு செல்ல பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. தேன் என்னுவாங்க, அதை என்ன செய்வாங்க? குட்டி என்னுவாங்க, பாப்பு என்னுவாங்க, தம்பி என்னுவாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா குழந்தைகளை கொஞ்சுவாங்க, அப்படிதானே? ஒரு நிக் நேம் வச்சு நம்ம என்ன செய்வோம்? அப்படி அவங்கள கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த கண்மலை என்ன யாருன்னு சொன்ன? கிறிஸ்துவே அந்த கண்மலை அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த கண்மலைக்கு அவங்க அநேக பெயர்கள் வைத்து அவரை அழைக்கிறார்கள். என்னெல்லாம் பெயர் வச்சு அழைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். இந்த கண்மலைக்கு தண்ணீரின் பெயரா. கண்மலையில இருந்து தண்ணீரை வரவழைத்தார். நமக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். பிறகு அக்கினி. அக்கினியில ஆண்டவர் நின்றாரு. அது எந்த இடம் எங்கன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அது நம்ம இப்ப பார்க்க போறோம். எண்ணெய். எண்ணெய் என்ன செய்வாரா? ஆண்டவர் இருந்தாரு. அந்த எண்ணெயை குறித்து நாம பார்க்க போகிறோம். பிறகு தேன். கண்மலை தேன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? வேதாகமத்திலிருந்து படிக்கணும். அவரே என் அடைக்கலம். இப்படி ரட்சிப்பு, இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி அந்த கண்மலைக்கு அநேக பெயர்கள், செல்ல பெயர்கள் வைத்து வேதாகமம் அவர்களை அழைத்திருக்குது. ஒவ்வொரு பெயர் வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்களா? ஆண்டவரை அழைக்கிறார்கள். இங்க தண்ணீர் அப்படின்னு சொன்ன தண்ணீர்னு போய் யாரையாவது கடவுளை அழைப்பாங்களா? நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படிதானே? இறைவனை எப்படி அழைப்பாங்க? ஆண்டவரே தெய்வமே, பிதாவே, என் தெய்வமே, என் ஆண்டவரே, எங்க அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். தண்ணீர்னு யாராவது கூப்பிடுவோமா? தண்ணீர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வேதாகமத்துல படிக்க போயிடும். எடுங்க. என்ன ஆகுமோ 20வது அதிகாரம் வசனம் 8ல இருந்து 11 வசனம் வரை நாம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன காரியம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாருன்னா அந்த மோசஸ் வழி நடத்தி கொண்டு வருகிறாரு.
அந்த மாதிரி அந்த ஜனங்களை அவர் வழி நடத்திட்டு வரும்பொழுது அந்த ஜனங்களுக்கு என்ன வேணுமா? தண்ணி. தாகம். நடந்து வராங்க இல்லையா? நம்ம சாதாரணமா நடந்து படி ஏறி வந்த உடனே என்ன செய்யறோம்? ஃபில்டர்ல இருந்து தண்ணியை பிடிச்சி ஒரு கிளாஸ் குடிச்சாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஜனங்க இந்த பாலைவனத்தை அவங்க என்ன செய்யறாங்களா? நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது சும்மா நம்மள மாதிரி கையை வீசிட்டு வரல. அவங்களுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க சுமந்துக்கிட்டு வராங்க. இப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன வருதா? தண்ணி, தாகம். அங்க என்ன ஒருத்தர் 2 பேர் 5 பேர் 10 பேரா வந்தாங்க? இத்தனை லட்சம் பேரு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் இவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு? மோசஸ் கேட்கிறாரு, எங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். தவிக்கும் தாகத்தால் தவிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரா? மோசேயை நோக்கி, அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக. ஏனென்றால் அதிசயங்களை செய்கிற தேவன் அந்த அதிசயங்களை மக்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மந்திர தந்திரம் இல்ல, கண்களுக்கு முன்பாக அவர் அதிசயங்களை செய்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அதை சபையார் யாவருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தண்ணீர் யாருன்னு சொன்ன, யாருதான் அந்த தண்ணீர்? 1 Corinthians 10 நாம வாசு மாதிரி அவர்கள் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். தண்ணீர் எங்கிருந்து வந்ததா? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த கண்மலை யார் என்றால் கிறிஸ்துவே என்று வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஏசாயா 48:21 நாம வாசிக்கும் பொழுது, கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. சங்கீதம் 105:41 கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டது. ஆக கண்மலை கண்மலை கண்மலை, கண்மலையிலிருந்து என்ன வந்ததுதான்? தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் யாரு தானா? கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரு தானா? 1 Corinthians சொன்ன மாதிரி 1 Corinthians நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 Corinthians 10வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அக்கினி. அடுத்து அவர் என்னன்னு கூப்பிடுறாங்க? நம்ம செல்லம் நல்லா கொஞ்சம் இல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுறாங்களா? அக்கினி அப்படின்னு சொல்றாங்க. அக்கினின்னு சொன்னா நமக்கு உடனே ஞாபகத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அது என்ன சம்பவம்? அக்கினி மத்தியில அவர் உலாவினார், அக்கினியிலிருந்து பேசினார், அக்கினியிலிருந்து அழைத்தார். யாரை அழைத்தார்? யாரை அழைத்தார்? முள் செடியின் மத்தியில அவர் பேசினார், அங்கிருந்து அழைத்தார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னார். யாருக்கு சொன்னார்? மோசேக்கு சொன்னார். அப்போ அந்த அக்கினியின் மத்தியில யார் இருந்துதா? ஆண்டவர் இருந்தார். அங்கு பேசியவர் யாருதான்? கிறிஸ்துதான் பேசினார். அப்ப அவருக்கு என்னன்னு பேரா? அக்கினி என்று அவர் பெயரை குறிப்பிடுகிறார்கள். என்னாகமம் 11 வசனத்துல கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. அக்கினி உள்ள என்ன செஞ்சுதான்? பற்றி. அப்படின்னா ஆவியானவர் உள்ளத்துல கிரியை செய்தார் என்றாங்க பொருள் படுகிறது. உபாகமம் 10:4 கர்த்தர் மலையின் அக்கினியின் நடுவில் 10 கற்பனைகளை கொடுத்தார். எதுக்கு நடுவில் கொடுத்தாரா? அக்கினியின் நடுவுல மோசேவுக்கு அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு நீங்க உபாகமம் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே தட்டவும் தெளிவுமாக அங்க நாம சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 சாமுவேல் 22:9 நீங்க எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. யார் வாயில? கண்மலையாகி கிறிஸ்துவின் வாயிலிருந்து என்ன புறப்பட்டதா? அக்கினி புறப்பட்டது என்று அந்த வேதாகமத்துல நாம வாசிக்கிறோம். அந்த அக்கினி யார் என்றால் கிறிஸ்துவே. கண்மலையாகிய கிறிஸ்துவே இந்த இடத்துல அக்கினியாக உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. 3வதாக நாம பார்க்க முதல்ல என்னன்னு பார்த்தோம்? தண்ணீர் என்று பார்த்தோம். தண்ணீர் எங்கிருந்து வந்தது? கண்மலையிலிருந்து வந்தது. அந்த தண்ணீர் யாருடைய தாகத்தை தீர்த்தது? சபையார் எல்லாருடைய தாகத்தை தீர்த்தது. மிருகங்களுக்கும் அவர்கள் குடிக்க கொடுத்தார்கள். 2வது என்ன பார்த்தோம்? அக்கினி என்று பார்த்தோம். அக்கினி என்றால் ஆண்டவர் அக்கினியா என்ன செய்யறாரா? மாறி இருக்காரு. எங்க மோசேக்கு முச்செடியின் மத்தியில இருந்து அவர் அழைக்கிறாரு. மோசே மோசே மோசேன்னு அழைக்கிறாரு. அப்படி அவர் அக்கினியின் உருவமா இருந்து நமக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார் என்று வேதாகமத்தின் மூலமாக நாம தெரிந்து கொண்டோம். இப்போது 3வதாக எண்ணெய். எண்ணெயை எப்படி நாம ஆண்டவரோட ஒப்பிட்டு பேச முடியும்? நம்ம வேத ஆதாரத்தோட தான் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படி சொந்த
வார்த்தைகளினால் நாம் என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு வேதாகமத்துல வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனங்களை வைத்து நாம் என்ன செய்யணுமா, இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். யோபு 29:6, 29வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது என்று அவர் கூறுகிறார். அங்கு கண்மலை என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை யோபு குறிப்பிடுகிறார். சங்கீதம் 23:5 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தலையை எண்ணெயால், இது நான் ஒன்னொன்னுக்கு உங்களுக்கு நிறைய டெபினேஷன் கொடுக்கணும். தண்ணினா என்ன, எண்ணெய்னா என்ன, எண்ணெய்க்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய பொருள் என்ன, நிறைய சொல்லணும். ஆனா இன்னைக்கு நான் சுருக்கமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லல. சுருக்கமா நான் எண்ணெய் அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லுகிறேன். எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த எண்ணெய் யார் என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவே. விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யறாரா, மூடி மறைத்து நம்ம அவர் கைகளுக்குள்ளாக அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நம்ம எண்ணெயினால என்ன செய்திருக்கிறாராம், அபிஷேகம் செய்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய கடந்த வாரத்துல அபிஷேக ஆராதனை நடந்தது. பொதுவா அந்த அபிஷேகம் பண்ணவங்க, அந்த சாமியார் அபிஷேகம் பண்ணாரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணாரு, எண்ணெயை எடுத்து தலையில தடவி என்ன செஞ்சாரா, அப்படிதானே செய்யறாங்க. எண்ணெயை எடுத்து ஒலிவ எண்ணெயை வைத்து தலையில வச்சு அவங்க அபிஷேகம் பண்ணினார்கள். கருமையான அப்படி நடந்தா நான் பார்க்கல, ஆனா அபிஷேகம் எப்படி செய்வாங்களா, அப்படிதான் செய்வாங்க. அப்போ அந்த எண்ணெய் யார் என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவை என்று நான் வேதாகமத்துல பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்பொழுது தேன், அவருக்கு என்ன பெயரா, தேன் என்று பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்மலை தேன் கேட்டோமா, தேன்ல நம்ம நிறைய தேன் கொடுக்குறாங்க, எல்லாம் தேனை வாங்கிட்டு வரோம், நம்ம தேனை உபயோகிக்கிறோம். ஆனா பொதுவா என்ன மாதிரி தேனு கேட்பாங்கன்னா, மலை தேன் இருக்குதாங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. தேன் எல்லா இடங்களும் கூட வச்சுன்னு செய்யறாங்க, உற்பத்தி செய்து விற்கிறாங்க விற்பனைக்காக. ஆனா பொதுவா அந்த தேனை குறித்து தெரிந்தவர்கள் எந்த தேனை கேட்பாங்கன்னா, மலை தேனு இருக்குதா, அது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டுவாங்க. ஏன்னா அந்த மலை தேன் எப்படி இருக்குமா, ரொம்பவும் ருசியா இருக்கும், அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையினால என்ன செய்வாங்க, மலை தேன் கேட்பாங்க. இங்க ஆண்டவரை அந்த தேனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். என்ன பேசுறாரு பாருங்க, அவர் சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. 81வது அதிகாரம் 16வது வசனத்துல, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கூறுகிறார். கண்மலையின் தேனினால், கிறிஸ்துவனுடைய தேன், தேன் என்றால் வசனம், தெவிட்டாத மதுரமானது இந்த சத்திய வசனம், அவைகளினால் உங்களை நான் திருப்தியாக்குவேன் என்று இங்க சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். உபாகமம் 32வது அத்தியாயம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கண்மலையில் உள்ள தேனை அவன் உண்ணும்படி செய்தார், அந்த தேன் கிறிஸ்துவே. தேனிலும் இனிமையானவர் நம்முடைய இயேசு என்று நாம இங்க பார்க்கிறோம். தேனை அவர் உண்ணும்படி செய்தார். தேன் என்றால் வேத வசனங்கள், உண்ணும்படி செய்தார் என்றால் அதை படிக்கும்படியாக செய்தார் என்ற நிறைய காரியங்கள் நாம விளக்கி பேசுவதை குறித்து மிகவும் சுருக்கமாக சொல்லும். அந்த வேத வசனங்களை தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, உண்ணும்படியாக என்றால் பேப்பரை கிழிச்சு மென்னு முழுங்கி துப்புறதே கிடையாது. தியானித்து இந்த வேத வசனங்களை நமக்குள்ளாக அவைகளை கொண்டு வர வேண்டும், அவர்களை நினைக்க வேண்டும். அந்த வசனங்கள் நம்ம மனசுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த வசனங்கள் நம்ம என்ன செய்யுமா, தேற்றும். ஒருவேளை நாம் ஆபத்துல இருந்தோம்னா அந்த வசனம் நம்ம என்ன செய்யுமா, ஆற்றி தேற்றும். வசனங்கள் இப்படி சொல்லுகிறதே என்ன நமக்கு என்ன செய்யுமா, தைரியத்தை கொடுக்கும். இந்த காலத்துல வேதாகமே கருவு வரக்கூடிய, வேதாகம பஞ்சம் வரக்கூடிய நாள் நெருங்கிட்டு இருக்குது. இப்ப வேதாகமம் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஒருவேளை நம்ம கையில இந்த வேதாகமம் பிடுமப்படும் பொழுது நமக்கு என்ன உதவியா இருக்குமா, இந்த தேனை உண்டு நாம் ருசித்து மனதுல வைக்கும் போது இந்த வசனங்கள் நமக்கு அந்த நேரத்துல செய்யுமா, நமக்கு பயன்படும். ஆகையினால தேனை அவர் உண்ணும்படி செய்தார் என்று நாம உபாகத்துல வாசிக்கிறோம். அந்த தேனிலும் இனியவர் யாருதான், இயேசு கிறிஸ்துவே. கண்மலையாக தேன் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து அவரை எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம். முதல்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், ரம்யா, தண்ணீர்னு பார்த்தோம். தண்ணீருக்கு அடுத்து ஞாபகம் வச்சுக்கோ, தண்ணீர் அணிக்கக்கூடியது அக்கினி, அக்கினி என்று பார்த்தோம். அக்கினிக்கு பிறகு எண்ணெய் என்று பார்த்தோம். எண்ணெய்க்கு பிறகு
தேன் என்று பார்த்தோம். இப்ப எதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு அடைக்கலம். ஒரு அடைக்கல பட்டணம் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். வேதம் என்ன சொல்கிறது என்று நாம பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்து ஒரு வாசிப்போம். உன்னத பாட்டு 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்க வைத்து அடைக்கலம் தருவார். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு ஆபத்து வருது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு வருது. ஆண்டவர் எப்படி என்ன செய்யறாராம்? பாதுகாத்து வழி நடத்துகிறார். எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களையும், கண்மலையின் வெடிப்புகளில கழுகுதான் போய் அங்க தங்க அடைக்கலாம் தேடும். நம்மையும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? கழுகுக்கு சமானமாக நம்மை அந்த கண்மலையின் மறைவிலும் வெடிப்புகளிலும் வைத்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை புரிந்தவராக ஒரு அடைக்கல நாதராக இருக்கிறார். அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயங்கள்ல அந்த காத்தலிக் சர்ச்சஸ் இருக்காளிங்கன்னா அங்கெல்லாம் போடுவாங்க அடைக்கல நாதர் ஆலயம். பார்த்திருக்கீங்களா நீங்க? அடைக்கல நாதர் ஆலயம். அப்போ இயேசு கிறிஸ்து அடைக்கலம் தரக்கூடியவர். அவர் மூலமாக உலகமே அடங்கி இருக்கிறது. யார் என்ன செய்தாலும் அங்க போய்தான் அடைக்கலம் தேடணுமா? ஆண்டவர்கிட்ட தான் அடைக்கலாம். நம்ம எல்லாரும் கைவிடப்பட்ட பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது, நமக்கு துயரங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம எங்கதான் போறோம்? அடைக்கலாமா? அப்பா அம்மாவை தேடி போறோம், அக்கம் பக்கமா தேடி போறோம். எங்க போறோம்? அப்பதான் இப்ப என்ன செய்யறோம்? முழங்கால் போட்டு ஜெபம், ஆண்டவரே நீ எனக்கு யாருமே துணை இல்லை, நீதான் எனக்கு பாதுகாப்புன்னு எங்க போறோமா? ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் தேடி போகிறோம். ஆக அவர் நமக்கு ஒரு அடைக்கலமாக என்ன செய்யறாரா? உதவி செய்கிறார். அந்த அடைக்கலனாக யாருதான்? நம்முடைய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 46:1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, நமக்கு துணையா நிக்கிறோம். நீங்க எங்க போனாலும் நமக்கு துணை யார் வேணாலும் போயிடுவாங்க. நம்ம பின்னால வர நிழல் கூட உச்சி வெயில் வரும்போது நம்ம விட்டு அந்த நிழல் போயிடும். ஆனா ஆண்டவர் நம்ம விட்டு போவதே இல்லை. அடைக்கலமான ஒரு துணையமாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறாருன்னு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 90 சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே தேவரு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமான, ஒரு தலைமுறையோட அல்ல, தலைமுறை தலைமுறைனா எப்படி? எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா, எங்க அப்பா அம்மா, நானு, என் பேர பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு அப்புறம் பேர பிள்ளைகள், பேர பிள்ளைக்கு பிள்ளை, அதுக்கு பிள்ளை, அப்படின்னா எத்தனை தலைமுறைன்னு பாருங்க. இப்படி ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக அருள் செய்வார நமக்கு அடைக்கலமாக இருக்கு. ஆதாம் காலத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை தலைமுறை போச்சு நம்மளால எண்ணி பார்க்கவே முடியாது, கணக்கு போடவே முடியாது, துல்லியமா நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அடைக்கலனாக ஆதாம் காலத்திலிருந்து இந்த நாள் வரை நம்ம அடைகாத்து கொண்டு வருகிறார். நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். போதுமாக பலனாக, உன்னுடைய பலவீனத்தை என்னுடைய பலன் போதும், உன்னுடைய பலவீனத்தை என்னுடைய பலன் போதுங்கிறார். அவருடைய பலனால நம்ம என்ன செய்யறோம்? இடைகட்டி நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆகினால தேவன் நமக்கு அடைக்கலமாக, அந்த அடைக்கலனாது யார் தானே? கண்மலையாகிய கிறிஸ்து என்று இங்கு வேதாகமா சொல்லுகிறது. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டா என்று சங்கீதக்காரர் 91 சங்கீதம் 9வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். யோவேல் பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நிறைய வசனங்கள் இந்த அடைக்கலத்துக்காக இருக்கிறது. ஆனா நம்ம ஒரு சில வசனங்களை மாத்த நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். யோவால் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு அடைக்கலமானவர். யாருக்கு அடைக்கலமானவரா? உனக்கு எனக்கு மட்டும் இல்லையா? யாருக்கு அடைக்கலமானவரா? ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அவர் அடைக்கலமானவர் என்று இங்க வேதாகமா குறிப்பிடுகிறது. அரணான கோட்டையமா இருக்கிறார். அடைக்கலம் வேற, கோட்டை வேற, அரண் வேற. ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அடைக்கலம்னா வாங்க வாங்க எங்க வீட்டுல தங்கி இருங்க நம்ம கூப்பிட்டு போய் வைக்கிறது அடைக்கலம். அரண் அது பெரிய அரண்மனை மாதிரி. கோட்டைன்னா அந்த கோட்டைக்குள்ள அப்படியே அடைக்கலமா அரண்ணை கட்டி, ஒரு கோட்டைன்னா அந்த கோட்டையில சுத்திலும் அகழி இருக்கும். அகழிக்கு பிறகு அரண் கட்டி பெரிய சுவர் எழுப்பி குண்டு தொலைக்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சுவர் கட்டுவாங்க. அதுக்கு பேரு என்னவங்க? அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, பலமா இருக்காரு, அரணா இருக்காரு, கோட்டையுமாய் இருக்கிறார்.
எத்தனை விதமான பாதுகாப்பை நமக்கு அவர் கொடுக்கிறாரு பாருங்க. அடுக்கடுக்கான ஒரு பாதுகாப்பை வைத்து நம்ம தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எபிரேயர் 6 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஆறுதல் அளிப்பவர். யாரெல்லாம் அவரை தேடி அடைக்கலம் கேட்டு போறோமோ அவளுக்கு எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரா? ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்காரு. நமக்கு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை இருக்கும்போது நீங்க கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த கஷ்டம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. நமக்குள்ள ஒரு மனசு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு அடைக்கலமானவர் என்று இங்கு பொருள்படும். அப்படிப்பட்ட அந்த கண்மலை அடைக்கலமான கிறிஸ்து என்று வேதாகமத்தின் மூலமாக நாம அறிந்து கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்னது? ஒருவரை ரட்சிப்பது. என்னது ரட்சிப்புன்னா? காப்பாற்றுவது. ஒருத்தர் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, இல்ல ஒரு கிணத்துல விழுந்துட்டாங்க, ஒரு குட்டையில விழுந்துட்டாங்க, அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கைப்பிடிச்சு அவளை தூக்கி மேல எடுக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. ஆண்டவர் பாவத்துல விழுந்து போற நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பாவ உலகத்துக்கு அவர் ஜெனிப்பித்து வந்தார் என்று நாம வேதாகம் மூலமாக பார்க்கிறோம். அவர் ரட்சண்ய கண்மலை என்று சங்கீதம் 95:1 சொல்லப்பட்டிருக்குது. ரட்சண்ய கண்மலையை கீர்த்தனம் பண்ண வேண்டும். எங்கேயும் அவரை கண்மலை என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. 2 சாமுவேல் 22:47 நாம வாசிக்கும் பொழுது, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன், அவருக்கு ரட்சிப்பின் கண்மலை, ரட்சிக்கக்கூடிய ஒரு கண்மலை. கண்மலைன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனவர், ரட்சிக்கக்கூடியவர் கிறிஸ்துவே அந்த கண்மலை என்று சங்கீதம் 27:1 நாம வாசிக்கிறோம். அவரே என்னுடைய கண்மலை, அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய ரட்சகர், என்னை ரட்சிக்கக்கூடியவர், எனக்கு அடைக்கலமானவர், எனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர், இப்படி எல்லாம் அவரை வர்ணித்து இந்த வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியா பார்க்கும்போது இளைப்பாறு. இளைப்பாறுனா என்னது? ரெஸ்ட் எடு, ஓய்வு எடுக்கு, ரெஸ்ட் எடுக்கு, இளைப்பாறு. இது என்னது? ஓய்வு. என்னது ரெஸ்ட்? அது என்னது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கும்போது 1 நாளாகமம் 22 அதிகாரம் 18 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார், அவரே நாம் இளைப்பாறுதல். அந்த வசனம் பாருங்க, நமக்கு இளைப்பாறுதலா இருந்தா எத்தனை திசையா? 4. உலகத்துல எத்தனை திசை இருக்குதுமா? 8 திசைன்னு சொல்லுவாங்க. 8 திசைன்னா பக்கத்துல உள்ள திசை என்ன அது? ஆனா முக்கியமான திசை எத்தனைதான்? 4 திசைகள். என்னென்ன திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? இளைப்பாறுதல் தருக. அப்படின்னா இந்த 4 திசையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று பொருள். இந்த 4 திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம வேதாகமத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33:14 நாம எடுத்து வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். மத்தேயு 11:8 வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார். இளைப்பாறுதல் என்று எல்லா இடங்களும் நாம இளைப்பாறுதலை குறித்து நாம படிக்கிறோம். இத்தனை மகத்துவம் உள்ள மகிமை பொருந்திய பல நாமங்களை கொண்டு அகிலத்தை ஆளுபவர் அவரை நாம் என்ன செய்யக்கூடாதா? அசட்டை பண்ண கூடாது. நமக்கு என்னென்னவா இருக்கிறாரா? குடிக்கிற தண்ணி குடிக்கும் போது நம்ம யாரையும் நாமம் பண்ணணுமா? தண்ணி குடிக்காம யாராவது இருக்கணுமா? நான் ஒருத்தி தான் இன்னைக்கு 6 மணி நாளைக்கு வரையும் தண்ணி குடிக்க போறேன். ஆனா பொதுவா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி. நீங்க எந்த டாக்டர் கிட்ட பண்ணா முதல்ல சொல்ற வார்த்தை அது, உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா உடம்புல, என்ன செய்யணும்? தண்ணி நிறைய. அந்த தண்ணி யாருதான்? கிறிஸ்துதான் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு வேதாகமத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தண்ணீரை குடிக்கும் போது உலக பிரகாரமான தாகம் தீர்க்கிறது மட்டும் இல்ல, ஆத்மீக தாகமும் தீர்க்க முடியும். அந்த தண்ணீரை கொடுக்கும்போது நம்ம குடத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியம் மாத்திரம் இல்ல, கண்மலையாக தண்ணீரை குடிக்கும் போது ஆத்மீகத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அக்கினியினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுட்டெரித்து நம்ம ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையாக இருக்கிறார். எண்ணெயினால் நம்மை மூடி மறைத்து அபிஷேகம் செய்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் சுத்தமாக
நம்மளை எப்படிப்பட்ட பாவ கிருஷ்ணம் இருந்தானோ அந்த அபிஷேக தைலத்தினால் அந்த எண்ணெயினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம சுத்தம் பண்ணுவதற்கு அவர் சுத்தமாக இருக்கிறார். அடுத்து தேன் என்ற இந்த வேத வசனங்களை நமக்கு ஊட்டி நம்முடைய எல்லாம் பலவீனங்களை எடுத்து போட்டு நம்ம புஷ்டியா இருக்கிறதுக்கு அந்த தேனை கொடுத்து என்ன செய்யறா பாடு காக்குறார். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நான் செய்த பிறகு நீ என்ன செய்யணும், அடைக்கலமா அவர்கிட்ட போகும்போது நம்மை அடைக்கலமா காத்துக்கொள்ள அவர் காத்து கொண்டு இருக்காரு. அதோட நம்ம நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு எப்பொழுதும் அவர் கை நீட்டி இருக்குது. எந்த நேரம் நீங்க எங்க எந்த சிலையை பார்த்தாலும், எந்த பொம்மையை பார்த்தாலும், எந்த பிக்சரை பார்த்தாலும், எந்த புத்தகத்துல பார்த்தாலும் ஏசுசாமி படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமா, கை நீட்டப்பட்டு அல்லது கை இப்படி விரிச்சு காணப்படும் அல்லது இப்படி கை நீட்டப்பட்டு இருக்கும். இப்படி ரெண்டு கையை நீட்டிக்கும். அதுக்குடைய அர்த்தம் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம அவர் அழைக்கிறார், அவர் அழைப்பதற்கு சுத்தமாக இருக்கிறார். ஆனா அந்த அழைப்புக்கு நாம் என்ன செய்யணுமா, செவி சாய்க்கணும். அப்படி செவி சாய்க்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, அசட்டை பண்ணினால் என்ன நடக்கும். உபாகமம் 32:15. ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணி, எடுத்தீங்களா வசனம்? என் கூட எடுத்து வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணி 18வது வசனத்துல, உன்னை ஜனிப்பித்த கண்மலை நீ நினையாமல் போனாய். உன்னை ஜனிப்பித்த கண்மலை, கண்மலைனா யாரு? கிறிஸ்து என்று சொன்னேன். கண்மலையை நீ என்ன செய்ய என்ன செய்யல, நினையாமல் போனாய். உலக ஆசை பாசை நம்ம நெருக்கி போடுகிறது. நமக்கு வசதி வந்துருச்சு, நமக்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னா உடனே யாரும் மறந்துடுறது. ஆண்டவர் வேணாம். நல்லா ஆரோக்கியமா இருந்தா யார் வேணாம், ஆண்டவர் வேண்டாம். கையில காசு பண்ண இருந்தா யார் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம். நல்ல சாப்பாடு வீட்டுல இருக்குது, பிரியாணியா சாப்பிடறா யாரும் மறந்துடுது, ஆண்டவர் வேணாம். ஆண்டவர் நீர் நான் பிறகு பார்த்து சின்ன வயசுல எனக்கு ஒரு பையனை தெரியும். இந்த பையனோட அப்படி பேசு, சின்ன பையனா இருக்கும்போது நானும் சின்னவளதான் இருந்தேன். அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு ரூம் தான். அந்த ரூம்குள்ளார சாமி படம், அவங்க சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க. அங்க பொதுவா அந்த மாட்டு இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது, பொதுவா எந்த கவிச்சியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கேட்கும் என்னடா சாப்பிட்டேன், விட நான் மாட்டு இறைச்சி சாப்பிட்டேன்க்கா. ஏன்னா அவங்க வீட்டுல பழமெல்லாம் போட்டுக்கிறேன். அது ஒண்ணும் இல்லக்கா, நான் துணி போட்டு மூடிட்டு நானு சாப்பிட்டேன். அதே போல நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு அந்த சின்ன பையன் அப்ப சொன்னது, இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஆண்டவரை நம்ம நல்ல சுகபோக வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவரை நீர் அங்க இருந்து இப்ப எங்களுக்கு அவசியம் இல்ல. நிறைய பேர் புது விசுவாசிகள் வருவாங்க, 3 வாரம் வருவாங்க, 5 வாரம் வருவாங்க, 7 வாரம் வருவாங்க, பிறகு காணாம போயிடுவாங்க. என்னாச்சுமா, ஏமா வரல? நான் வேண்டிக்கிட்டேங்க, நான் வேண்டினதான் நிறைவேறிச்சு, அதனால நான் வரல. என்னது, நான் வேண்டினதெல்லாம் நிறைவேறிடுச்சு அதனால நானு வரல. இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கேட்கல நம்ம கிட்ட. நிரந்தரமா நம்ம ஆண்டவரே, அதுதான் நீ நினையாமல் போனா. இந்த வசனம் பாருங்க எவ்வளவு கரெக்டா 18வது வசனம், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். நினைக்காம நீ போயிட்டு உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நீ ரட்சிப்படைய அவர் உனக்கு என்னெல்லாம் தந்தாரு. நீ தேவனை மறந்துட்டாய், உன்னை பெற்ற தேவனைய மறந்துட்டா நமக்கு என்ன கிடைக்காதா? உலகத்துல எது வேணா ஆதாயப்படுத்தலாம், நம்முடைய ஆத்மத்தை ஆதாயப்படுத்தலாம்னா நமக்கு என்ன கிடையாதா? ரட்சிப்பு கிடையாது. கார் வாங்கலாம், பங்களாம் வரலாம், காசு வாங்கலாம், பேங்க்ல நல்லா கொடியா பணம் வச்சிருக்கலாம், நிறைய நகை போட்டுக்கலாம். நமக்கு என்னெல்லாம் தேவை இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம விலைக்கு வாங்க முடியுமா முடியாதா? ஒரு மனுஷன் வச்சானா, கஷ்டப்பட்டு வேலை செய்தானா அவனால சாதிக்க முடியாத காரியமே கிடையாது. எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த உலகத்தையே கூட விலைக்கு வாங்க முடியும். அந்த சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இவ எல்லாம் சம்பாதித்து ஆண்டவரை நேசிக்காம உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னா இது எல்லாமே என்ன ஆயிடுமா? வீண். ஒரு பெரிய பணக்காரர் டாட்டாவில இருந்தவர் இறந்து போயிட்டாரு. நான் போன 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். அவர் சமாதானத்தை தேடி என்னென்னதான் செய்து பார்த்தாரு. ஆனால் அவர்களால என்ன செய்ய முடியலையா? சமாதானத்தை சம்பாதிக்கவே முடியும். ஆண்டவர் மட்டுமே நமக்கு என்ன செய்ய முடியுமா? சமாதானத்தை தர முடியும். அவரை நாம என்ன செய்யக்கூடாதா? ஒரு இமை பொழுது கூட அவரை மறக்க கூடாது. இமை பொழுது மறக்க கூடாதுன்றாங்களா? அது என்னது இமை பொழுது? நீங்க கண் இமைக்கிறீங்க, எத்தனை முறை இமைக்கிறவங்க உங்களை ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா? உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? யாராவது அதை என்ன சொல்லியிருக்கிறாங்களா என்னைக்காவது? நர்ஸ் உங்களுக்கு தெரியுமா எத்தனை முறை கண் இமைக்கிறோன்றது? படிச்சிருக்கீங்களா சயின்ஸ்ல எங்கேயாவது? இந்த கண்ணை நம்ம எத்தனை முறை இமைக்கிறோன்றது நமக்கு கணக்கு சொல்ல தெரியாது. அந்த எத்தனை முறை நம்ம இமைக்கிறோமோ அந்த மாதிரி யார நினைக்கணுமா? நம்ம அப்படி
அப்படி நாம ஆண்டவரை நினைக்கணும். கண் இமைக்கிறது மாதிரி ஆண்டவரை நாம நினைக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்ம செய்ய மாட்டாரா, கைவிடாமல் நம்மை காப்பாற்றுவார் என்று நாம பார்க்கிறோம். நினையாமல் போன உன் பெற்ற தேவனை மறந்தார். எவ்வளவு வருத்தமான ஒரு வசனம் அது. நம்ம பெற்ற பெற்றோர்களே நம்ம என்ன செய்யறோம், மறந்து போறோம். வயசாச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்கிறோம், நீ தூரமா இருந்துக்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஆர்ஃபனேஜ் கொண்டு போய் விட்டுற, உன்னால எங்களுக்கு பிரச்சனை வீட்டுல, நீ அடிக்கடி சிக்காயிர கொண்டு போய் எங்க செய்யறாங்க, ஏதோ ஒரு மூலையில தள்ளி விட்டுறாங்க. ஆண்டவரையும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒரு பக்கம் இருந்துக்க, ஆண்டவர் எனக்கு தேவையானப்போ உடனே வணங்கிக்கிறேன், இப்ப என் பக்கத்துல வர வேண்டாம் ஆண்டவரை நினைக்காது. இப்ப ஜெபம் பண்ணிக்கலாம், சும்மா ஆண்டவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, ஜெபம்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொல்லாதீங்க, ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணி எதுக்கு அவர் நிம்மதியை கொடுக்குறீங்க, அவரை நிம்மதியை இருக்க விடுங்க அப்படின்னு ஒருத்தர் தமாஷா சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்மளே செய்யக்கூடாதா, ஆண்டவரை ஏழன படுத்த கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை நாம நினைக்க வேண்டும் என்று இங்க வேதாகம சொல்லுது. நீ சினிப்பித்த கண்மணியாக கிறிஸ்துவை நீ மறந்தாய். எவ்வளவு திட்டமும் தெரியுமா அந்த உபாகமம் சொல்லுது பாருங்க. ஆண்டவரை நாம என்ன செய்யக்கூடாதா, மறக்கவே கூடாது. நீ ரட்சிப்படைவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாரா, தண்ணீரை குடிக்க கொடுத்து, அக்கினியினால் அனல் ஊட்டி, எண்ணெயினால் அபிஷேகம் செய்து, தேனை உடைக்கலமா கொடுத்து, அடைக்கலம் தந்து ரட்சித்து நமக்கு இளைப்பாது கடைசியா என்ன செய்யறாராம், இளைப்பாறுதலை தருகிறார் என்று இந்த வசனின் மூலமாக நாம கேட்டுக்கொண்டோம். எப்ப தருவார் இதெல்லாத்தையும்? இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, தண்ணீர் கொடுக்கிறாரு, எண்ணெய் எல்லாம் இப்ப வாசம் இல்லையா. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும்? ஆமா, மூப்பர் சிலர் அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் கிடைக்கும். அது எங்க சொல்லப்பட்டிருக்குது, வசனம் சொல்லப்பட்டிருக்குதா, நீங்க உங்க சொந்தமா இஷ்டமா சொல்றீங்களா? வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எங்க வசனம் சொல்லப்பட்டது? மத்திய 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். என் வார்த்தையை கேட்டு நல்ல கவனமா கேளுங்க. மத்தேயு 7:24 எடுத்தவங்க கையில வைங்க. நாங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை நீங்க கண்கள் மூலமா பார்க்க வேண்டும். என் வார்த்தையை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார். என் வார்த்தையை கேட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தையை கேட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை நாம காதுனால கேட்டு, பிரசங்கம் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம கவனத்தை எங்க சேர விடாம கண்களை மூடி காதுகளை தீட்டி அவர் பண்ற பிரசங்கத்தை செய்யணுமா, கவனமா கேட்க வேண்டும். கேட்கிறது மட்டும் இல்லாம என்ன செய்யணுமா, அதன்படி இவைகளை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறாம என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படி யாரு செய்யறாங்க. நாம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பாஸ் என்னத்த பிரசங்கம் பண்ணாரு, இவரே சரியில்லை, இவர் எனக்கு பிரசங்கம் பண்ண வந்துட்டார், அவர் சரியில்லாட்டி பண்ண பரவாது, அவரை பத்தி நமக்கு கவலையா வேணாம். நாம என்ன செய்யணுமா, நாம சரியா இருக்கணும். இவைகளை படி செய்கிறவன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லுவதில்ல அவங்க சொல்றது மாதிரி நீங்க கேளுங்க, அவங்க செய்யறது மாதிரி நீங்க செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகினால் நம்ம ஒருவரை குறை சொல்லாதபடி, இந்த பாசம் சரியில்லை, இந்த மூப்பர் சரியில்லை, அவர் என்ன எனக்கு சொல்றது, அவரே சரியில்லை, அவர் பேச்சு எனக்கு வேணாம், அவர் பிரசவம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லாதபடி எதை செய்யணுமா, இந்த வார்த்தையை கேட்டு. எந்த வார்த்தையை கேட்டு? சத்தியத்துல சொல்லக்கூடிய இந்த பிரசங்கங்களை கேட்டு, வேதாகமத்தை வாசித்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டு இந்த மாதிரி என்ன செய்யணுமா, இவைகளை செய்கிறவன் எவனோ. எவைகளை செய்கிறவன்? சத்தியத்தை என்னெல்லாம் சத்தியம் கேட்டீங்களோ அவைகளையும் படி செய்கிறவன் எவனோ அவனை என்ன செய்வாராம், கண்மனையின் மேல் கட்டின வீட்டுக்கு கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு கத்த ஒப்பிடுவார். கண்மலைனா யாருன்னு பார்த்தோம், ஆண்டவர். அவருக்கு மேலேயே கட்டின வீடுன்னா என்னது? நம்பிக்கை, அவர் மீது வைத்த நம்பிக்கை. அப்படி இருக்கும்போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியுமா, ஆண்டவர்கிட்ட போக முடியும். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோகம் போறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, என்ன வேலை? அவர் வார்த்தையை கேட்டு இந்த காலம் அந்த காலம் விட்டுறாம அந்த வார்த்தை கேட்டு அதன்படி நாம செய்வதற்கு முயற்சி. நம்ம கண்களை யாருக்கிட்ட மாத்திரம் வைக்கணுமா, யார மாத்திரம் நோக்கி பார்க்கணுமா? ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம கண்கள் நோக்கி பார்க்கணும். அவர்களே இவர்களே மற்றவர்களே நம்ம கண்களை செய்யக்கூடாது. அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம யாரத்தான் பார்க்கணுமா, ஆண்டவரை மட்டும் பார்க்கும்போது நமக்கு ரட்சிப்பு. போதகரையோ பிஷப்பையோ பார்க்கும்போது நமக்கு ரட்சிப்பு நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி பாடுள்ள
மனுஷர்கள் நம்ம யாரை மட்டும் தான் பார்க்கணுமா? ஆண்டவர் மட்டும்தான் நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவுமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்து மீது நம்ம வீடு கட்டும் பொழுது அந்த வீடு என்னவா இருக்குமா? அசையாம மணல் மேல கட்டின வீடு என்ன செய்யுமா? அழிந்து போயிடு தண்ணி வந்தா. அது ஒரு பாட்டே பாடுவாங்க சின்ன பிள்ளைங்க. கண்மலையின் மேல கட்டின வீடு அசையாம அப்படியே நிற்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட நாம ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. என் வார்த்தையை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் கட்டின வீட்டுக்கு புத்தியுள்ள மனுஷனுக்கு தேவன் ஒப்பிடுக. நாம் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா? எதை வச்சு நம்ம பாக்குறோம்னா ஆண்டவருடைய வசனம் என்னுடைய உள்ளத்துல கிரியை செய்தா இல்லையா? நிறைய பேர் சத்தியத்தை கேட்பாங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின வார பிரசவத்துல நான் சொன்ன மாதிரி சத்தியத்தை நிறைய கேட்பாங்களா? ஆனா அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள என்ன செய்யாதான்? வேலை செய்யாதான். ஏன்னா அவங்களுடைய பாவம் அந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்யுமா? நொறுக்கி போட்டுருமா. அதனால அவங்களாம் என்ன செய்ய முடியாது? அந்த சத்திய வசனத்துக்கு காது கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கிட்ட ஆவியானவர் அவளுக்குள்ளாக இந்த எடுபட்டு போயிடுவார். ஆக சத்திய வசனம் அவளுக்குள்ளாக கிரியை செய்யாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஆகினால் கேட்கிறவன் எவனோ அதே போல நாம சத்தியத்துல வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்தியம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. 7வது அதிகாரம் 25வது வசனம் மத்திய 7:25 நாம வாசிக்கும் பொழுது அந்த வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கும். எந்த வீடு? அவர் மீது கட்டப்பட்ட வீடு. எங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குமா? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடாக காணப்படும். ஆக நாம எப்படியெல்லாம் இருக்கணும், ஆண்டவரை எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம நடந்துக்கிறோமா? கண்மலையாகிய கிறிஸ்துவிட்டு இருந்து வர ஜீவ தண்ணீரை நாம் குடிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அவர் அக்கினியினால் நம்முடைய பாவங்களை சுட்டெரிப்பதற்கு நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறோமா? அந்த அக்கினியினால் அவர் சுத்திகரித்த பிறகு நம்ம எண்ணெயினால் என்ன செய்ய போறாரா? அபிஷேகம் பண்ண போறோம். அந்த அபிஷேக தைலத்திற்கு நாம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த சாமியார் தீர்க்கதரிசி கேட்கும் போது தைலத்தை கொண்டு வந்து ராஜா அபிஷேகம் பண்ண போறேன் நானு கொண்டு வா என்ன சகோதரர் எல்லாம் ஒருத்தரா அனுப்பிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ண யாருக்கும் என்ன செய்ய முடியல பண்ண. கடைசியா யாரும் கேட்கிறாங்க, எங்கேயோ விளையாடிட்டு இருந்த குட்டி பையனை கூப்பிட்டு என்ன செய்வாங்களாம்? அபிஷேகம். அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணுமா? தகுதி கண்டிப்பா வேணும். அந்த எண்ணெய்னா அவர் நம்ம என்ன செய்யறோம்? அபிஷேகம் பண்ண பிறகு நம்ம சும்மா விடல. அந்த வசனம் என்கிற தேனை நமக்கு புகட்டி இது சத்தியங்கள் எல்லாம் நாம் உட்கொள்ளும்படி செய்யுது. அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு அவர் என்ன செய்வாரா? நமக்கு உதவி செய்கிறார். அப்படி சத்தியத்தின்படி நடக்கிற நம்ம யாருன்னு செய்வாரா? நாம் அவருக்கு அடைக்கலம் தேடி போகும்போது நமக்கு அடைக்கலத்தை தருவார். அடைக்கலம் தருவது மாத்திரம் அல்ல, அப்படியும் அடைக்கலம் தரும்போது நாம ஏதாவது ஒரு பாவம் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவர் கரங்களை நீட்டி ரட்சிப்பதற்கு அவர் சுத்தமாக இருக்கிறார். ரட்சித்த பிறகு என்ன செய்வாரா? நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இப்படி ஒரு அருமையான சத்தியத்தை வேதாமத்திற்கு தேவன் நமப்படுத்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு விட்டு பெருக்கி நீங்க கேட்ட இந்த சத்தியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த சத்தியம் பகிர்ந்து கொடுக்கப்படும். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.